திருப்புல்லாடி கோயிலிருந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்று இங்கு புதுமையாக புஷ்பயாகம் என்பது நடைபெற உள்ளது. இதுவரை இந்த கோயிலிலே இது நடைபெறாத ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை எப்படி பண்ண போகின்றார்கள், என்ன செய்ய போகின்றார்கள் என்று இந்த ஊர் மக்கள் எல்லோருமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். வருடா வருடம் தாயாருக்கு லட்சார்ச்சனை செய்து பெரும் சந்தோஷப்படுத்துகின்ற பத்மாசன தாயார் கைங்கரிய சேவாவின் அபார முயற்சியினாலே புதுமையான இந்த முயற்சி இங்கே ஆரம்பித்திருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக பெருமாள் தன்னுடைய பிராட்டியாருடன் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் எப்படி செய்யப்படுவது என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பது போலவே நாமும் இங்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த புதுமையான நிகழ்ச்சியை பத்மாசன தாயார் கைங்கரிய சபாவின் செயலாளரான ஜெயராம் மற்றும் அதன் நிர்வாகியான கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் மிகுந்த ஆர்வத்துடன் மிகுந்த உற்சாகத்துடன் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்காக இங்கு எல்லா விதமான மலர்களையும் இங்கு கொண்டு சேர்த்து அநேகமாக இல்லாத மலர்கள் இல்லை என்று சொல்கின்ற அளவிலே இங்கு பரத்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி பல ஊர்களிலே நடைபெற்றிருக்கலாம். ஆனால் இந்த திருப்புல்லாடியிலே இதுதான் முதல் முறையாக நடைபெறுகின்றது. இதை பற்றி சற்று விளக்கமாக பட்டர்கள் சொல்வது மிகவும் பொருத்தமாக இருக்கின்றாலே இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கின்ற பட்டர்களில் ஒருவான எங்களால் சிறப்பாக அழைக்கப்படுகின்ற புலவர் அவர்கள் வர்ணனையை தொடர்வார். மாமா வச்சுக்கோங்க. சரி சரி. அப்படியே பூவை பார்த்துட்டு உங்கள் ஆட்சியில் என்ன பண்ணுறோம் அதுக்கு வரணும். என்ன பண்ணுவாள் அப்படியே புஷ்பத்தை காமிச்சு புஷ்பம் பொருள் அப்படியே காமிச்சு அப்படியே ஸ்ருதி நதி பூர்ணம் சாஸ்திரகல்லோலசங்குலம் விஷ்ணுபத்யுதகம் சுத்தம் வந்தே ஸ்ரீ விகனசார்ணவம் ஸ்ரீலக்ஷ்மீவல்லவாரம்பா விகனாமுனிமத்திமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் நாராயணபிதா யஸ்ய மாதா ஜாதி ஹரிப்ரியா துஷ்வாதிமுனிய புத்திராः தஸ்மை ஸ்ரீ விகனசே நமः. ஸ்ரீயப்பதிவையாக எம்பெருமான் ஆங்காங்கே திவ்யதேசங்களில் எழுந்தருளிருந்து சேவை சாதிக்கின்றார். ஆனால் ஆதிசேது மூலத்தில் திருப்புல்லாணி க்ஷேத்திரத்தில் ஆதி ஜெகநாத சுவாமியினுடைய திருச்சன்னதியில் புட்பயாகம் என்று ஒன்று நடைபெற இருக்கிறது. இந்த புட்பயாகமானது இந்த உலகத்தில் இயற்கையின் சீற்றம், பூகம்பம், பெரிய காற்று, மழை, அக்னியினுடைய தாகம் இவைகளையெல்லாம் போக்குவதற்காகவும் எம்பெருமானுடைய 10 நாள் திருவிழாவிலே 11வது நாள் புட்பயாகம் என்று சொல்லக்கூடிய புட்பத்தினாலே பலவிதமான புட்பங்கள், மல்லிகை, முல்லை, கேதகி, நந்தியாவட்டை இந்த மாதிரியான புட்பங்களை கொண்டு மண்டலங்களை அமைத்து அந்த மண்டலங்களுக்கு பூஜை செய்து எம்பெருமானை அர்ச்சித்து வழிபடுகின்ற ஒரு சிறப்புடைய இந்த வழிபாடானது இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாக போகிறது. இந்த புட்பயாகத்தினாலே மக்கள் யாவரும் தன்னுடைய நமக்கு என்ன காரியங்கள் பூர்த்தி ஆக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அத்தனை காரியங்களுக்குடைய புட்பங்களும் இங்கே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு புட்பத்துக்கும் ஒவ்வொரு பலனை தரக்கூடிய நாம் என்ன நினைக்கின்றோமோ அந்த புட்பங்கள் எல்லாம் தான் வேண்டிய காரியங்களை எல்லாம் சாதித்து கொடுக்கும்படியான ஒரு மண்டலமானது எந்திர மாதிரி அமைக்கப்பட்டு அந்த சிறப்பான பூஜையானது இன்னும் சற்று நேரத்திற்குள் ஆரம்பிக்கப்படுகிறது. பக்தர்கள் அனைவரும் தரிசித்து ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் அனுகிரகத்தை பெற்று எல்லோரும் க்ஷேமமாக இருக்கும்படியாக பிரார்த்திக்கிறோம். ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் ஒரு பலன் உண்டு. தொடர்வது இந்த புஷ்பேஷன் என்ற தேவதையை புஷ்பத்தில் ஆவாகனம் செய்து அதை அப்படியே எம்பெருமானுடைய திருவடியில் சமர்ப்பித்து அதற்கான ஹோமங்கள், விசேஷ ஹோமங்கள் என்று சொல்லப்பட்ட ஹோமங்களை செய்து விஷ்ணு காயத்ரி என்று சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய காயத்ரி மந்திரத்தினாலே எம்பெருமானை அர்ச்சித்து இந்த புஷ்பங்களால் வழிபட்டால் வேண்டியவற்றை வேண்டியவாறு எம்பெருமான் பக்தர்கள் எல்லோருக்கும் அருள்வார் என்பதாகவும், இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய தெரியாமல் அறிந்தும் அறியாமலும் ஏற்படக்கூடிய தவறுகளுக்கு பிராயச்சித்தமாக இந்த 12 திருவாராதனை 12 தடவை
சிறப்பான பூஜைகள் நடைபெற்று அந்த புஷ்பங்கள் ஒவ்வொரு தடவையும் ஓம் நமோ நாராயணாயா, ஓம் நமோ பகவதி வாசுதேவா என்று சொல்லக்கூடிய அஷ்டாட்சர மந்திரங்களினாலும் துவாச அக்ஷரம் என்று சொல்லக்கூடிய 12 அக்ஷரங்களினாலும் எம்பெருமானுடைய திருவடிகளை சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கு பிறகு திருப்பாவாடை என்று சொல்லக்கூடிய விசேஷமான தலிகைகள் எம்பெருமானுக்கு முன்பாக ஒரு 16 அடி நீளத்துக்கு 8 அடி அகலத்துக்கு அந்த தலிகையெல்லாம் பரப்பி எம்பெருமான் கண்டறிய செய்து அவருடைய பார்வைக்கு உகப்பாக இந்த பிரசாதங்களை கண்டறிய பண்ணி பக்தர்கள் எல்லோருக்கும் விநியோகிப்பதாக இந்த புஷ்பயாக கைங்கரியம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை எல்லோரும் தரிசனம் செய்து எம்பெருமானுடைய திருவருளை பெறுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அப்பா நரசிம்மன் கூட்டம் எடுத்துட்டு சண்டை வரப்பாங்க. இப்படி வராத, இப்படி வராத. தாமரை, பச்சை, முல்லை, செவ்வரளி, நந்தியாவட்டை, கனகாம்பரம், மல்லிகை, தாமரை போன்ற மலர்களாலே இந்த வட்டம் அமைக்கப்படுகின்றது. விருட்சி மலர் எல்லாத்தையும் அமைக்கப்படுகின்றது. இதை இன்னும் சில நேரத்தில் இங்கே ஹோமம் கூட்டங்கள் தயாராக இருக்கின்றது. இந்த ஹோமத்தில் ஆவாகனம் பண்ணி இந்த ஹோமத்தை ஆரம்பித்து இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. எல்லோரும் காத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னொரு 10 நிமிடத்தில் ஆரம்பிக்கின்றோம். அதுவரை அடுத்த நிகழ்ச்சி தொடரும்.